வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். திரௌபதி குருக்ஷேத்திர யுத்தம் முடிந்த பிறகு திரௌபதியின் மனநிலை எப்படி இருந்தது, அதற்கு கிருஷ்ணர் எவ்வாறு விளக்கம் அளித்தார், இதை பற்றி தெரிந்து கொள்ள வாங்க இன்னைக்கு காணொளிக்குள்ளே போகலாம். திரௌபதி அஸ்தினாபுர அரண்மனையிலிருந்து நகரத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு ஆண்கள் குறைவாகவே இருந்தனர், விதவைகள் அதிகமாக இருந்தனர், அனாதைகள் அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருந்தனர். இதை பார்த்த திரௌபதிக்கு மிகவும் குற்ற உணர்வு அதிகமானது. நாம் தான் இந்த நாசம் அனைத்திற்குமே காரணம். நாம் மட்டும் போரை நடத்தாமல் இருந்திருந்தால் இவ்வாறு நிகழாமல் இருந்திருக்கும் அல்லவா என்று எண்ணி வேதனையுறுகிறாள். அப்பொழுது அங்கு கிருஷ்ணர் வருகிறார். எதற்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் திரௌபதி என்று கேட்கிறார். அதற்கு திரௌபதி கூறுகிறாள், இவ்வளவு நாசம் இந்த உலகத்திற்கு தேவைதானா கிருஷ்ணா? நீயும் இந்த போரை தடுக்காமல் இருந்து விட்டாயே என்று மிகவும் வருத்தப்படுகிறாள். உன்னுடைய லீலைகளை கொண்டு மனிதரின் மனதில் மாற்றத்தை விளைவித்திருக்கலாமே, எதற்காக இந்த போரை நடத்த நீயும் அனுமதித்தாய் என்று கேட்கிறாள். அதற்கு கிருஷ்ணர் இவ்வாறு விளக்கம் அளிக்கிறார். என்னுடைய லீலைகளை கொண்டு மனிதரின் மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தவே முடியாது. ஒவ்வொரு ஆன்மாவும் சுதந்திர உணர்வு பெற்றது. அந்த ஆன்மாவை தீர்மானிக்கும் தர்மத்தை ஆற்றுவதா அதர்மத்தை ஆற்றுவதா என்று. சரி, இந்த போர் நிகழாமல் தடுத்திருக்க வேறு வழி எதுவும் இருந்ததா? நீ எனக்கு அதை சொல்லவில்லையா என்று திரௌபதி கேட்கிறாள். அதற்கு வழி நிச்சயம் இருந்தது. நீ நினைத்திருந்தால் போரை தடுத்திருக்க முடியும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். உன்னுடைய சுயம்வரத்தன்று கர்ணனை நீ தாழ்ச்சி குலத்தவனை திருமணம் செய்ய மாட்டேன் என்று நீ கூறாமல் இருந்திருந்தால், கர்ணனை போட்டியில் அனுமதித்திருந்தால் விளைவு வேறு விதமாக இருந்திருக்கலாம். குந்தி உன்னுடைய 5 கணவர்களை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆணையிட்ட போது நீ அதற்கு சம்மதிக்காமல் இருந்திருந்தால் முடிவு வேறு விதமாக இருந்திருக்கலாம். இந்திரபிரஸ்த அரண்மனையில் ராஜசூய யாகத்தின் பொழுது பார்வையற்றவரின் புதல்வரும் பார்வையற்றவரா என்று நீ துரியோதனை பார்த்து ஏளனமாக சிரிக்காமல் இருந்திருந்தால் முடிவு வேறு விதமாக இருந்திருக்கும். நீ மானபங்கமும் படுத்தப்பட்டிருக்க மாட்டாய் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். நம் வார்த்தைகள் கூட பல நேரங்களில் பல விளைவுகளுக்கு காரணமாகிவிடும் திரௌபதி. பேசுவதற்கு முன் உன் ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து சிந்தித்து யாருடைய மனமும் காயம் அடைந்து விடுகிறதா என்று பார்த்து பேசுதல் வேண்டும். இல்லையெனில் அதன் தீய விளைவுகளை உன்னை மட்டுமல்லாது உன் சுற்றுப்புறத்தையும் மகிழ்ச்சியற்றதாக ஆக்கிவிடும் என்றார். திரௌபதியின் மனம் தனது தவறை சிந்தித்தது. சிறிது ஆறுதல் அடைந்து அமைதியானாள். மனிதனின் பற்களில் விஷமில்லை, ஆனால் பேசும் வார்த்தையில் விஷம் கக்கும் ஒரே விலங்கு இவ்வுலகில் மனிதன் மட்டுமே. எனவே வார்த்தைகளை அறத்துடன் பயன்படுத்த வேண்டும். யாருடைய மனதையும் புண்படுத்தாதபடி சிந்தித்து பேச வேண்டும். நல்லதை நினைத்து நல்லதை பேசி நல்லதை செய்தால் விதி நல்லதை நடத்தி கொடுக்கும். இந்த கருத்து மகாபாரதம் கதைக்குள் மறைந்திருக்கிறது. நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.